12th படித்து முடிச்சுட்டு படித்தா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டி திருச்சி அண்ட் இந்த காலேஜ் தான் படிப்பேன் அப்படின்னு இருக்கீங்களா? ஸோ இந்த காலேஜை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. மாறி தான் பார்ப்பேன், மீறி விட்டுருவேன். எல்லாத்தையும் பார்க்கணுமோ இல்லையோ, இல்லைன்னா வழுக்கி விழுந்துருவோமோ இல்லையோ. ஆமாங்க. ஸோ அதாவது இந்த காலேஜை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயில்டாகவும் ப்ரீஃபாகவும் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டைமுக்கு வந்து சேரணும். அண்ட் இந்த மாதிரி காலேஜ் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு டைமுக்கு வந்து சேரணும் அப்படின்னு வச்சுன்னா ஸோ பக்கத்தில் பெல் ஆல் அடிச்சுக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸோ நீங்கள் இந்த தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டி திருச்சி கேம்பஸில் அட்மிஷன்ஸ் கோர்சஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். அண்ட் என்ன மாதிரி ஃபீஸ் வாங்குறாங்க, அண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறது, டொனேஷன்ஸ் இல்லாமல் எப்படி சீட் பேக் பண்ணுறது, ஸோ டொனேஷன் அப்டேட் என்ன, அட்மிஷன் நேரில் வர மாதிரி என்ன ப்ரொசீஜர், இல்லை ஆன்லைன்லேயே போடுற மாதிரி என்ன ப்ரொசீஜர்ஸ், அண்ட் பஸ் டிரான்ஸ்போர்ட் எப்படி இருக்குது, அண்ட் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு எதாவது என்கொயரிஸ் இருந்துச்சுன்னா ஸோ அஃபிஷியல் நம்பர் நான் மேலே கொடுத்துருக்கேன். ஸோ வேணுன்றவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். இந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இந்த காலேஜ் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அதாவது திருச்சியில தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஸோ திருச்சி டு சென்னை ட்ரங்க் ரோடு சமயபுரம் டோல் பிளேஸா இங்கே தான் காலேஜ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காலேஜ் என்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது ஸோ 2019 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த காலேஜில் என்னென்ன விதமான கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இங்கே இல்லாத கோர்ஸே இல்லை அப்படி கண்டிப்பாக சொல்லலாம். What do you mean? அதாவது எல்லாருமே நம்ம ஒரே இடத்துல படிக்க முடியும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸோ பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு ஸோ கண்டிப்பாக இந்த கேம்பஸ் ரொம்ப உதவியாக இருக்கும். எல்லா விதமான கோர்சஸுமே இருக்குது. அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, இன்ஜினியரிங்கு, மெடிக்கலு, ஃபார்மசி, நர்சிங்கு, அலைட் சயின்ஸு, அக்ரிகல்ச்சரல், லா, ஆர்கிடெக்சர், ஸோ மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், ஸோ இந்த மாதிரி பல விதமான கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க ஒரே இடத்துலேயே பார்த்தீங்கன்னா. ஸோ இது எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த திருச்சி கேம்பஸை லொக்கேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிடிஎஸ், எம்பிபிஎஸ் எல்லா விதமான கோர்ஸுமே ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஃபீஸ் வாங்குறாங்க, ஸோ இந்த மாதிரி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மேலே நம்பர் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, காலேஜுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நமக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே இருக்குது உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா. ஸோ கேன்டீனு, ஜிம்மு, கெஃபேட்டேரியா, அண்ட் நம்ம ஏதாவது ஃப்ளிப்கார்ட், அமேசான், மீஷோவில் ஏதாவது ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்ம திங்ஸ் வாங்குறதுக்கான எல்லா இடமும் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல வச்சுருக்காங்க. அண்ட் லாண்ட்ரி அண்ட் ஹாஸ்டல் வச்சுருக்காங்க. அண்ட் மெடிக்கல் சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ வைஃபை சப்போர்ட் வந்து இருக்குது. சென்ட்ரலைஸ்ட் லைப்ரரி இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்க்கு என்னென்ன தேவையோ ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து உள்ளே வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப கொடுத்து வச்சோப்பா. ஸோ இது இந்த கேம்பஸ் எவ்வளோ பெரிய கேம்பஸ் கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஸோ 500 ஏக்கர் கிட்ட ஒரு பெரிய கேம்பஸ். ஓகேங்களா? ஸோ மிகப்பெரிய ஒரு காலேஜ். ஓகே, இது என்ன மாதிரி யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பிரைவேட் யூனிவர்சிட்டி. ஓகேங்களா? ஸோ இது வந்து எந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஸோ எஸ்ஆர்எம், சத்யபாம், சவிதா, விஐடி, அனிதா, சாஸ்திரா, ஸோ அவங்கள மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுமே பார்த்தீங்கன்னா அவங்கள தாண்டியே கிட்டத்தட்ட சொல்லலாம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் காலேஜுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே இன்ஜினியரிங் ஸ்டடீஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்கள் எந்த காலேஜில் கோர்ஸ் சூஸ் பண்ணாலுமே அதாவது சிஎஸ்சி, இசிஇ இதெல்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பிஇசிஎஸ்சின்னு ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் திருச்சி கேம்பஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பிடெக் சிஎஸ்சி, பிடெக் இசி ப்ரொவைட் பண்ணுவாங்க. நோட் பண்ணுங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது கோச்சிங்க்கு சிலபஸ் மட்டும் இல்லாமல் இவங்க சிலபஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் லெவல் வச்சுருக்காங்க. அதாவது ஆட் ஆன் கோர்ஸ் படிக்க முடியும். நீங்கள் சிஎஸ்சி படிச்சுக்கிட்டே ஆட் ஆன் கோர்ஸ் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கம்பெனியே வந்து சிலபஸ் மேக் பண்ணுறாங்க. இது என்ன பிரமாதம்? இதை விட ஸ்பெஷலைட்டா ஒன்று இருக்கு. ஸோ நம்ம 4 வருஷம் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறோம் இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஆட்கள் வேணும் அப்படின்றத நீங்கள் ஈவன் செகண்ட் இயர்லேருந்தே பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து மேக் பண்ணுறாங்க. நிஜமா. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டடீஸ் வந்து பயங்கரமாகவே இருக்கும். ஓகேவா? ஓகே, இங்கே டீச் பண்ணுற ஃபேக்கல்ட்டிஸ் எப்படி இருப்பாங்க கேட்டிங்கன்னா Most familiar abrasive is a sandpaper. It can be made in many. மேக்ஸிமம் ஃபேக்கல்ட்டி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் டீச் பண்ணுறவங்க பிஹெச்டி முடிச்சவங்க டீச் பண்ணுறாங்க. ஸோ பிஹெச்டின்ட்டு சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ
அவங்க பிஹெச்டி படிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 12th முடிச்சுட்டு அவங்க 12 இயர்ஸ் வந்து ஸ்டடீஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த பிஹெச்டின்ற பட்டம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே டீச் பண்ணுற மேக்ஸிமம் ஃபேக்கல்ட்டி பிஹெச்டி தான் முடிச்சிருக்காங்க. ஓகே, இந்த காலேஜஸ்லாம் நம்ம வந்து படிக்கும்போது இப்போ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் அட்டானமஸ் காலேஜ் அப்படின்னு. அட்டானமஸ் காலேஜ்னா பேப்பர் கரெக்ஷன் உள்ளே பண்ணுவாங்க, சிலபஸ் அவங்களே மேக் பண்ணுவாங்க. இப்போ இது வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டி சொல்கிறீங்க, இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இதுவும் அதே கான்செப்ட் தான். நமக்கு யார் டீச் பண்ணுறாங்களோ அதே ஃபேக்கல்ட்டி தான், அதே ஸ்டாஃப் தான் நமக்கு பேப்பர் கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து அரியர்ஸ் வந்து வர வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு அப்படின்னு கண்டிப்பாக நம்ம வந்து சொல்லலாம். சிறப்பு. அந்த காலேஜஸ்குள்ளே லேப்லாம் எப்படி வச்சுருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஸோ காலேஜ்குள்ளே உங்களுக்கு எல்லா விதமான லேப்ஸுமே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் நேரில் போனீங்கன்னா நீங்கள் எல்லாமே பார்க்க முடியும். ஓகே, இந்த காலேஜஸில் இந்த மாதிரி கல்ச்சுரல் ஈவெண்ட்லாம் எப்படி பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, ஸோ இந்த காலேஜஸ் பொறுத்தவரைக்கும் கல்ச்சுரல் வந்து பயங்கரமாகவே இருக்கும். ஸோ திருச்சியிலே வந்து கண்டிப்பாக இது வந்து வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லலாம், தனித்துவமாக வந்து தெரியும். ஸோ அதாவது பொங்கல் செலிப்ரேஷனு, ஓணம் செலிப்ரேஷனு, கல்ச்சுரல், ஸோ இது எல்லாமே பயங்கரமாக வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே, இந்த காலேஜில் ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஸோ எல்லா விதமான ஸ்போர்ட்ஸுமே வந்து வச்சுருக்காங்க. கிரிக்கெட், ஃபுட்பால், வாலிபால், ஸோ எல்லா அவுட்டோர் கேம்ஸ், இன்டோர் கேம்ஸ், ஸோ எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நல்லாவே இருக்கும். அண்ட் வெளி ஸ்கூல்லேருந்துமே இங்கே வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து வருவாங்க. ஓகே, இந்த காலேஜஸில் ஸ்டடீஸ்லாம் எப்படி, கோச்சிங்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபேக்கல்ட்டிஸ் பொறுத்தவரைக்கும் எப்படி இருப்பாங்கன்னா, ஸோ நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றத பேஸ் பண்ணி தான் இங்கே வந்து இருப்பாங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக பழகினீங்க, ஜாலியாக பழகினா அதுக்கு இந்த மாதிரி இருப்பாங்க, வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஃபேக்கல்ட்டி வந்து கொஞ்சம் வந்து தனித்தனியாக கேர் பண்ணி பழகுறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற காலேஜஸ் மாதிரி இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இண்டிவிஜுவலாகவே கேரிங் பண்ணி வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த காலேஜஸில் இந்த மாதிரி டான் படத்தை வர மாதிரி ரூல்ஸ் வச்சுருக்காங்களா கேட்டிங்கன்னா, ஸோ ட்ரெஸ் கோடிங் பொறுத்தவரைக்கு யூனிஃபார்ம் இருக்குது, கலர் ட்ரெஸ் வந்து இருக்குது. அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு மாதிரி வந்து வரும். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலேஜஸில் உங்களுக்கு டைமிங்லாம் என்ன அப்படி கேட்டிங்கன்னா, ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு மாதிரி டைமிங் வந்து வச்சுருக்காங்க. ஓகே, அண்ட் இந்த காலேஜஸில் பஸ் டிரான்ஸ்போர்ட்லாம் எப்படி ப்ரொவைட் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட காலேஜை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே பஸ் டிரான்ஸ்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் காலேஜஸ்க்குள்ளே உங்களுக்கு ஹாஸ்டலுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே, அண்ட் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, சில காலேஜஸில் என்ன மாதிரி பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமே. என்னடா சொல்ற? ஸோ இன்ஜினியரிங் பொறுத்தவரைக்கும் நீங்கள் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த காலேஜில் என்ன மாதிரி பேக்கேஜ் கொடுக்குறாங்க பார்க்கும்போது, அதாவது நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி லைக் சிஎஸ்சி, ஐடி, ஏடிஎஸ், ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டி, இசிஇ அண்ட் சிஎஸ்சி வித் ஐஓடி அண்ட் இந்த மாதிரி கோர்சஸ்லாம் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து 4 LPA வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அண்ட் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 to 12 LPA வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, ஹையஸ்ட் எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 25 lakh வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க பர் ஆனம் வந்து. ஓகேவா? ஸோ நம்ம எந்த மாதிரி சூஸ் பண்ணுறோம், அதாவது நம்ம எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம், எந்த மாதிரி ஸ்கில்ஸ் வச்சுருக்கோன்ற பேஸ் பண்ணி அதுக்கு இந்த மாதிரி கம்பெனிஸ் நம்ம சூஸ் ஆகும். அண்ட் அந்த கம்பெனிஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பிளேஸ் பண்ணுறது மாறும். ஓகேவா? ஓகே, இந்த காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதெல்லாம் நான் சொல்கிறத நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். உங்களுக்கு வீடியோஸில் பார்த்தாலே தெரியும் ஸோ எப்படி இருக்குது அப்படின்றது பயங்கரமாக இருக்கும். அண்ட் காலேஜஸில் லாக்குமே பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே 5 years கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ பிஏஎல்எல்பி, பிபிஏஎல்எல்பி, பிகாம்எல்பி சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து உமன்ஸ் காலேஜுமே வச்சுருக்காங்க. ஸோ தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டி பெரம்பலூரில் உமன்ஸ் காலேஜுமே வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ லாலாக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஜாலியாகவே இருக்கும். ஸோ ரொம்ப சூப்பராகவே பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதை கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜஸ்க்கு நம்ம இந்த ரேட்டிங் தர மாதிரி எவ்வளோ தரலாம், அதாவது இந்த காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, ட்ரைனிங்கு, பிளேஸ்மெண்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது இந்த விழாவினுடைய சிறப்பு அம்சம் நம்ம ஓவரால் ரேட்டிங் எவ்வளோ தரலாம் கேட்டீங்கன்னா 10க்கு 8.9 ஸ்டார் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, காலேஜை பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். அண்ட் ஓகே, இந்த காலேஜில் படிக்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காலேஜை பற்றி என்ன சொல்கிறாங்க, நம்ம 1000 விஷயங்கள் சொன்னாலும் அங்கே படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத வச்சு தான் நம்ம வந்து இந்த காலேஜ் வந்து சேரலாமா வேணாமன்றது முடிவு பண்ண முடியும். கரெக்டு தானே? நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நீங்களே ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கீங்க வச்சுக்கோங்களேன், உங்கள் ஸ்கூல் எப்படி, உங்கள் ஸ்டாஃப்ஸ் எப்படி அப்படின்றத நான் உங்கள்கிட்ட கேட்டால் மட்டும் தான் எனக்கு தெரியும். ஓகேங்களா? மற்றபடி அங்கே யாருக்கும் தெரியாது. நீங்கள் உங்கள் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா நான் உங்கள்கிட்ட கேட்டால் மட்டும் தெரியும் இந்த ஸ்கூல் எப்படி இருக்குது, அது எப்படி இருக்கும், இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு கேட்டால் மட்டும் தெரியும். அதுக்கு தான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியா? கரெக்டுங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கோன்னா அங்கே படிச்சிருக்க சப்ஸ்கிரைபர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபீட்பேக் வந்து எடுத்திருக்கோம். Very good. I like you. அது அதுவும் எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஸோ மற்றவங்கள மாதிரி காலேஜுக்குள்ளார போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி சொல்லுங்கள், அந்த மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லாமல் அண்ட் உள்ளுக்குள்ளே நாங்கள் உள்ளுக்குள்ளார நம்ம போய் கேட்டோம் அப்படின்னா அவங்க வந்து பயந்துட்டு தப்பாக சொல்லுவாங்க. நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா காலேஜ் முடிச்சுட்டு வெளில வருவாங்க இல்லைங்களா, ஸோ அந்த டைமிங்கில் நம்ம வந்து வெளில வச்சு எடுத்திருக்கோம்.
வாடாய மச்சி வாழைக்கா பச்சி உடம்ப பிச்சி போட்டுடுவேன் பச்சி. ஸோ காலேஜில் உண்மை விஷயம் என்ன அப்படின்றத ஸோ அந்த ஸ்டூடெண்ட் ஃபீட்பேக்குமே நான் உங்களுக்காக நான் சிம்பிளாக போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். எல்லாத்தையும் பார்க்கணுமோ இல்லையோ இல்லைன்னா வழுக்கி விழுந்துருவோமோ இல்லையோ. ஆமாங்க. சார் காலேஜ் எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்களா? என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க? MBA bro. MBA. ரூல்ஸ் எல்லாம் இல்லைங்க ப்ரோ. என்ன மனுஷன்யா இல்ல இல்லை பண்ணா போதும் ஷூ போட்டு போகணும் ப்ரோ. ஓகே. ஃபேக்கல்டிஸ் ரெகுலராக இருக்காங்களா, ஸ்ட்ரிக்டாக இருக்காங்களா? ஆனால் வந்து ஃபீஸ் ரொம்ப வாங்குவாங்க. லைஃப்ல நிறைய ரிஸ்க் எடுத்தாச்சு, பாத்துக்கலாம் சங்கர். என்ன டிபார்ட்மெண்ட் நீங்க? ஃபார்மசி. ஃபார்மசி. ஓகே. இப்போ இந்த காலேஜ் வந்து என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கா, இல்லை ஸ்ட்ரிக்டாக இருக்கா? ஓகே ஓகே. படிக்கிற கொஞ்சம் லேப் எல்லாமே வச்சிருக்காங்களா? எல்லாமே இருக்கு. காலேஜ்ல ரூல்ஸ் எல்லாம் இருக்குங்களா? டான் படத்தை வர மாதிரி ஐடி கார்டு கட்டக்கூடாது, ஜீன்ஸ் டிஷர்ட் போடக்கூடாது, மொபைல் போன் யூஸ் பண்ணக்கூடாது, சீனியர் ஜூனியர் கேங் சேரக்கூடாது, இந்த ஸ்போர்ட்ஸ் கல்ச்சுரல்ஸ்னு எந்த காலேஜ் இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும். அப்படிலாம் இல்ல, டிசிப்ளினா இருக்கணும், நீட்டா இருக்கணும், ரூமிங்ல கரெக்டா இருக்கணும். எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேனா. உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச பண்ணா எனக்கு நிம்மதியாகுது. ஓகே. இப்போ இந்த காலேஜ் வந்து எல்லாரும் டிக்கி நம்ம ஜூனியர்ஸ் ரெக்கமெண்டேஷன் பண்ணலாமா? ரேட்டிங் எவ்வளோ தரலாம்? 10க்கு 8 தரலாம். என்ஜாய் பண்ணலாமா இல்லை எப்படி? அதெல்லாம் நல்லாவே தரலாம். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? பிளேஸ் பண்ணிட்டா எப்படி பண்றாங்க? அதெல்லாம் 100% கொடுக்குறாங்க, சந்தேகத்தை கொஞ்சம் தீர்த்து வை. பண்ணி தராங்க. சிலபஸ் எப்படி இருக்கு? படிச்ச எல்லாமே ஈஸி தான். ரேட்டிங் ஸ்டார் தரலாம் எவ்வளோ தரலாம்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ட்ரைனிங், பிளேஸ்மெண்ட் 10க்கு எவ்வளோ தரலாம் ரேட்டிங்? 10க்கு 8.5 இல்ல 9. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க. ஸோ காலேஜஸ் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. என்ன மறந்துடாதீங்க. ஓட்டா ஓட்டா. அண்ட் இதே மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள எந்த காலேஜஸ் பற்றி உங்களுக்கு ரிவ்யூ தேவைப்படும் கண்டிப்பாக ரிவ்யூ கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது எந்த காலேஜஸ்லாம் உங்களுக்கு எல்லாம் போஸ்ட் பண்ணுறேன். சும்மா அதறதுல ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், நம்ம அடுத்த ஒரு முக்கியமான ஒரு ஸ்வீட்டான ஒரு மகிழ்ச்சிகரமான அடுத்த ஒரு காலேஜ் ரிவ்யூ சந்திக்கலாம். தேங்க்யூ.